எங்கே போகிற? பூம்புகாருக்கு போறியா? பீச்சுக்கு கிளம்பிட்டாங்க காலையிலே. பிடிக்காத எனக்கு ஒரு இடம்னா அது பீச்சு தான். இங்கே போதும் ஆயா கொண்டு போய். ஆமாம், பயமாக இருக்கும். சும்மா நினச்சிட்டு வந்துடணும்னு சொல்லுது ஆயா. எடுத்துகிட்டு வந்துடணுமா? பீச்சில் போய் பார்க்கலாம். எதுக்கு அதை பெருக்கிறீங்க? பெருச்சு தள்ள வச்சுக்கி. ஐயோ, அவங்க அப்பா பெட்ரோல் போட்டுற கேப்பில் ஏதோ பூ பெருச்சு விளாடுது. கட்டி தம்பி, எங்கே நீ பெருச்ச பூவே? சூப்பராக இருக்குது. ஏன் என்ன இருக்குது எனக்கு? அங்கே காத்தடிக்கிறது ஓமுக்குள்ளே இருக்கா? என்ன தம்பி வச்சவங்க அக்காவுக்கு? காற்று பிடிக்கிறாங்க. காற்று. பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்தாச்சு. மாற்று பாதையில் போக சொல்லியிருக்காங்க. அதனால் மாற்று பாதையில் போகிறாங்க. பீச்சு பீச்சு என்னதான் இருக்குது பீச்சில்? பீச்சுனா என்ன பாப்பா? எங்கள் அம்மா அந்த பீச்சுக்கு அழைச்சிட்டு வரணுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா அங்கே நிறைய கருவாடு விற்கும். எங்கள் அம்மா ஒரு கருவாடு பைத்தியம். இட்டுட்டு வருமா ஆயா ஒரு வாட்டியே? ஆயா ஒரு வாட்டி இட்டு வருமாங்க. பீச் வந்தாச்சு. ஆமாம், இவர் காட்டிலன்னா பீச் தெரியாது. மண்ணு தான் ஃபஸ்ட்டு. மண்ணு தான் ரொம்ப பிடிக்கும் இதுங்களுக்கு. எங்கள் ஊருக்கு போனாலுமே மண்ணில் வச்சுட்டு தான் விளாண்டுருவாங்க. பாருங்க மக்களே, தான் பேச்சு. ஹேய், சொல்ல கேட்கல. இப்போ நீ இப்படி போயிடுவீங்களா? இல்லைன்னா நிற்க மாட்டேங்குது. இதுதான் பீச் பிடிக்காது. தாகமாடி பீச்சுன்னா அது நல்லாயிருக்கும். சரி, ஹேய், அதெல்லாம் கல் போட்டு இதாக இருக்குமா? கல் போட்டு வச்சுருக்கேன். பீச் ஏரியா. பீச்சு ஞாபகம் இருக்கா? கல்யாணம் மறுநாளா எத்தனை இட்டு வந்தீங்களே? தரங்கம்பாடியா ஃபஸ்ட்டு? தரங்கம்பாடி பீச் தானே? மறுநாள் கல்யாணம் மறுநாள் 7 மணிக்கு அழைச்சிட்டு வந்தார் பீச்சுக்கு. இதெல்லாம் பீச்சுக்கு வந்து காமிக்கிறது ஒருத்தமாக கூட இல்லை இந்த பீச்சில். நம்மளுக்கு அங்கே சின்னதாக ஒரு வாய்க்காம இருந்தது. அது தரங்கம்பாடி பீச்சு. தரங்கம்பாடி அது தரங்கம்பாடி பீச்சில் தான் சின்னதாக இருக்கும். அதுதான் சேஃப்டி. இரு பாப்பா, அலாம் இழுத்துட்டு போயிடும் உள்ளார. இங்கே கைது. என்னம்மா சந்தோஷம் உங்களுக்கு பீச்சை பார்த்தா? பீச்சை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேன். ஒன்று ஒன்றா இட்டு போ. நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கைட்ட வேணாம். பேர் இருக்காங்க. ட்ரெஸ்ஸை கைட்டு குளிக்க போறியா? வீட்லேயே சட்டியை கைட்டாமல் குளிப்ப போ. பாப்பா, மேட்லேயே நில்லுங்க, இறங்காதீங்க கீழே. இந்த கப்பல்லாம் போகுது இந்த லாஸ்ட்டில். இதோ தெரியுது. எங்களுக்கு என்னமோ பீச்சு தான் பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மாட்ட காலையில் சொல்லும்போது பீச்சுக்கெலாம் போக வேணாம், கோவிலுக்கு போங்க அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் பீச்சே பிடிக்காது. ஏன்னா நிறைய நியூஸில் பார்க்குறோம்ல, பீச்சுக்கு போயிட்டு பெரிய பெரிய பிள்ளைங்களே அடிச்சுட்டு போயிடுது. அதுதான் பயம் எனக்கு. அதனாலே தான் பீச் பிடிக்காது. ஆனால் வந்தால் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஆனால் அந்த ஒரு பயத்தாலே பீச் அதிகமாக வர்றதுக்கு எனக்கு பிடிக்காது. இவங்க 2 பேரும் தான், அக்காவும் தம்பியும் தான் பீச்சின்னு இங்கே பாருங்க, இங்கே வரைக்கும் வந்துச்சு தண்ணி. அப்போ இங்கே நிற்கலாம், காலில் படம். எப்படி வருது பாரு. ரொம்ப பள்ளமாக இருக்குது இங்கே. இது மேடாக இருக்குது, அங்கே கீழே பள்ளமாக தண்ணி அரிச்சு பள்ளமாக்கி வச்சுருக்கு. எழுத போறியா? சட்டையை கட்டிலாம் குளிக்க கூடாது தம்பி. இங்கே எழுதுறேன், வா இங்கே எழுதுறேன் நான். என் முருகன் தான் பிடிக்குமா உனக்கு? எழுதுற ஃபுல்லாக எழுதலை. ஏய் ஃபுல்லாக எழுதலைங்க, வா இங்கே வருதான்னு பார்க்கும். நவரு வரது கட்டி எழுதும். எல்லாம் இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு சொல்லுதுங்க. இதேமாரி எழுதி வந்து தண்ணி அணைக்கலாம். இதேமாரியே போய் எழுது, தண்ணி வந்து அழைக்குதான்னு பார்க்கலாம். முருகனுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் என்னை எங்கேயாவது சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு ஓடி போய் அங்கே எழுதிட்டுருக்கு. இப்போ அடுத்தது பார்க்க வரா. ஸ்பெல்லிங் தெரியல, காப்பி அடிக்குது. இருங்க, அது எழுதிட்டோம். எழுதிச்சா? எழுதிட்டியா பாப்பா ஃபுல்லா? எழுதிட்டா. மேலே புள்ளி வச்சியா? அழிஞ்சிச்சு, முருகன் அழிஞ்சிச்சு. உன் முருகன் அழிஞ்சிச்சு, என் முருகன் அலையில. கைட்டி போட்டு குளிக்க போறாங்க. மறக்கவே முடியாது. அவங்க சூப்பராக இருந்தாங்க. ஒருத்தவங்க கூட பீச் லைட்டாக இருந்தார். இதுவே கடைசி கூட கிடையாது. யாருமே இல்லை, பீச்சாக்கா கூட இல்லாமல் ஒரு பீச்சை பார்த்து போகணும். நான் 2 பேர் மட்டும்தான் பீச்சில் இருக்கேன். 2வது அடையா இது 3வது அடையான்னு தெரியல. பீச் எப்படி, ஆனால் இதுங்க நிறைய டைம் வந்திருக்கோம். அங்கே போவோம். அந்த இவங்களெல்லாம் நீங்கள் இதேமாரி விட்டு நிற்காதீங்க சொல்லிட்டேன். கல் போடுறாங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். இந்த கிரெயின் மூலயமா கல் போட்டு எடுக்கிறாங்க. இந்தமாரி எடுக்கிறாங்க. எவ்வளோ நீட்டுக்கு கப்பல் வந்து நினைக்கிற மாதிரியா? ஏன் துறைமுகம் வரும்போதே இது துறைமுகம் தெரியும். முருகனுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிட்டாட்டுக்கு எங்கே பார்த்தாலும் எழுதுறப்ப. வந்துருச்சு பாரு. ஜாலியாக இருக்கையா? வராது. பீச்சை விட்டு விட்டுட்டு வரவே முடியலைங்க இதுங்களை.
அப்படியே பீச்சிலே உட்காந்துருக்கணும், இன்னும் குளிக்கணுன்னுதுங்க. அலை வந்து அடிக்கும்போது மேலே வந்துடுதுங்க, திரும்பி அலை கீழே போகும்போது கூடயே போயிடுறான் அந்த பையன். பயமாக இருக்குது, அதுக்குன்னே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். என்னது இது தெரியலையே, இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ தான் நான் பார்க்குறேன். என்ன என்னத்த பார்த்த? என்னத்தையோ பார்த்துட்டான் மாட்டினார். நல்லா சிலை மாரி இருக்கு, கண்ணகி சிலை. பீச்சுக்கு ஒரு கார் வாங்க வந்திருக்காரு. காரு அந்த கடையை காட்டக்கூடாதுன்னு தான் வேறு வழியாக வந்தோம். அப்பயும் இப்படியோ பார்த்துட்டான் இருக்கிற சைஸ்லேயும். கார்லாம் வாங்கி தர மாட்டாங்க தம்பி. இவங்க தான் அவங்க. எனக்கு வேணாம். காட்டு பாப்பா. சோளம். நீ சோளம் தானே தின்னுவ. உன் மண்டையை பற்றி எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக மண். எல்லாம் ஒன்றை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. மண்டை ஃபுல்லாக மண் வச்சுருக்கேன். அவன் மண்டையை போ. ஆட்டம் போட்டு இப்போ சுண்டல் வாங்கி சாப்பிட்டுருக்காது. எப்படி பீச் வரும். எங்கெல்லாம் கல் போட்டாங்களா, அதனால் அப்படியே துள்ளுது கல் மேலே. வா வா வா, துள்ளி காட்டு. தெரிக்கும் பாரு அப்படி தண்ணி. தெரிக்குது பத்தியா, தெரிக்குது பாரு. ஆமாம், எங்கேயாவது பைப்பில் போய் உன்னை கழுவணும் பாப்பா. எனக்கே பார்க்க பயமாக இருக்கு உன் மூஞ்சி. எப்படி இருக்கா பாரு. உனக்கு கண்ணு தெரியல இருக்குல்ல. நைஸாலாம் ஆட்டையை போடல, டேரெக்டாக தான் ஆட்டையை போடுறாரு. உனக்கு இது பிடிக்கல. நான் எதுக்கு வேணாம் வேணான்னு சொன்னேன்னு இப்போ தெரியுதா. இது எப்படி திங்காதோ அது வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் அங்கே போய் அதை சாப்பிடலாம். அது மீன் கிடையாது, அவங்களும் இதுதான் வச்சுருக்காங்க. அதுதான் சைட்லாம் இருக்கும். மீன் இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்றோம். அந்த மீன் வேணாம் பாப்பா. எது நான் வாங்குறேன், நீ அதை தின்னு பாரு ஃபஸ்ட்டு. அங்கே போயிட்டு இருக்கிறதுல பெரிய மீனாக பார்த்து கேட்குறேன். அது முள் உள்ள மீனான்னு தெரியல. அதனால் அது வேணான்னா அதை கேட்கவே மாட்டேங்குது. அது திருப்பி திருப்பி அதே தான் காமிச்சா. அப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு சின்னதாக வாங்கி தரேன், ஃபஸ்ட்டு சாப்பிடு நீனு, அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் சின்னதாக அந்த சைடு இருக்கிறதா வாங்கிட்டோம். போதும் போதும் விடு. அப்புறம் சாப்பிட்றதுக்காக போய் உட்கார போகிற இடத்துல தான் பார்த்தவங்க பைப் இருந்துச்சு. அப்புறம் அந்த கடையிலே ஒரு குண்டான எடுத்து அதில் அப்படியே தண்ணி பிடிச்சி மூஞ்செல்லாம் கழுவி கை காலெல்லாம் கழுவி விட்டாச்சு. கரையிலே உட்காந்து தான் தண்ணியில் விளாண்டுட்டு இருந்ததுங்க. அதிலே மண் கரைச்சிட்டு தானே அந்த அலை அடிச்சுட்டு வருது. அதுவே நிறைய மண், மூக்குலலாம் நிறைய மண். உட்கார உட்கார. பசங்க 2 பேருக்கும் வீட்டில் இருந்தே அவங்க அப்பா 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க மாற்றிட்டு போகிறதுக்கு. அதை வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. துண்டு கூட எடுத்துகிட்டு வந்தாங்க தோட்டுறதுக்கு. பேகை வண்டியிலே வச்சுட்டு நாங்கள் எங்கள் உள்ள பீச்சுக்கு வந்துட்டோம். கனவா தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கு. மீன் வாங்காதான் டீ சூடாக குடித்தா நல்லா இருக்கும்.
புரியுது. இங்க வா. அண்ணாவே பைத்தியம் கீழே போட்டான். அது கேட்ட பெரிய மீன் தான் வாங்கினீங்களா? வீட்டுக்கு வந்து ஆட்டம் போட்டு கிளம்பியாச்சு. போ ஏறி ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காரு. முன்னாடி ஒருத்தவங்க உட்காரு, பின்னாடி ஒருத்தவங்க உட்காரு. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். ரொம்ப தொப்பரையாக இருக்குது. தலைவரை தூக்கி உட்கார வைக்கணும். ஓ அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வர வழியில் இங்கே சொட்டு மருந்து போட்டாங்களா, அவங்கள்ட்டே போய் அப்படியே 2 பேருக்குமே சொட்டு மருந்து போட்டு வந்துட்டோங்க. வரும்போதே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மதியானத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹோட்டல்லையே. இவங்கெல்லாம் அப்படியே வந்து ஒரு குளியல் போடுறாங்க. அது சின்ன சேர் எடுத்து கொடுங்க, உட்காந்துட்டு குளிப்பான். வந்து மேலே கை கால்லாம் வெறும் மண் தண்ணியை ஊற்றி கழுவுறாங்க. இவரே குளிச்சிக்கிறாராம். ஒருத்தர் இங்கே குளிக்கிறார் தலைவர். அவர் குளிச்சுட்டு போயிட்டாரு. நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றுங்க மேடம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஆமாம், இவங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பாய். ஊருக்கு போய் கட்டுறோம். ஆமாம், இவங்க ஊருக்கு எப்போ போகிறாங்க? போகவே மாட்டோம், போய் குளிராங்க. பாய்.